வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. ஒரு திரைப்படத்துக்கு 2 பார்ட் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த திரைப்படத்தை பத்தி நாங்க 5வது வாட்டி நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். அதற்கான தேவை பாத்தீங்கன்னா தினம் தினம் உருவாக்கப்பட்டு இருக்கு. சும்மா எடுத்து என்னடா துரந்தர் உருட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல துரந்தர் படத்தை குறித்து சில கருத்துக்கள் சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது பாத்தீங்கன்னா நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும், மக்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அவர் வசந்த பாலன், ராஜமுருகன் தொடர்ந்து டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு கருத்துக்கள் அவங்கவுங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த படம் நிறைய பேர் அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அலசியாரத்துக்காக சுரேன் அவர்கிட்ட அவரோட கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஆதித்யா தாரோட அதிகமான இன்டர்வியூ இந்த படத்தை கொடுத்தது சுரேன் அவர்கள் தான். இங்க டிக்ளேரே பண்ணிடலாம். நம்ம எத்தனை இல்ல நான் இன்டர்வியூ நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, இது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு நேஷன் சென்ட்ரிக்கான ஒரு படம். இதை சில பேரால ஏத்துக்க முடியல. நான் எதுக்கு சண்டை போடுறேன்னா, இவங்க என்னென்னலாம் அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அதை நான் டீகோட் பண்றேன். இது அப்படி கிடையாது, இந்த படத்தை இப்படி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த பிரச்சனை கூட டிமானிட்டைசேஷன் அப்போ அவர் என்ன சொல்றாரு, வெற்றிமாறன் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, கஷ்டப்பட வேண்டிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே வெற்றிமாறன் 2021 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு கொலைகள், எவ்வளவு பேர் செத்துருக்காங்க மர்டர்னால அப்படின்னு நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். அதுக்கு என்னைக்காவது ஒரு குரல் கொடுத்துருக்காரு? அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றேன். இந்தியாலாம் எங்கேயோ போயிடும். முடிய போற டிஎம்கே உடைய ஆட்சியில இந்த பிராக்கெட்ல இவ்வளவு நடந்திருக்கு. Can you please? நான் என்ன சொல்ல வரேன், இப்ப மர்டர்ஸ் நான் ஒன்னொன்னா 2021 மட்டும் 1680 மர்டர்ஸ், 2022 1690 மர்டர்ஸ், 2023 1683 மர்டர்ஸ், 2024 1540 மர்டர்ஸ், 2025 and 26 கம்பைண்டா இப்போதைக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு 120 போல. சரியா? 2025 1450, 2026 இப்போ வரைக்கும் கவுண்ட்ல உங்களுக்கே தெரியும். 2026 என்னாச்சு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 15 டேஸ்ல எவ்வளவு மர்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுல எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டோட்டலா மர்டர்ஸ் மட்டும் 8000, 7800 இருந்து 8000 மர்டர்ஸ் இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் பீரியட்ல. இந்த வெற்றிமாறன் இந்த டிமானிட்டைசேஷன் இறந்து போயிட்டாங்க, கியூ இறந்து போயிட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுறேன், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் கவலைப்படுற ஆளு அவங்களாவது ஒரு கியூல நின்று ஏதோ ஒரு காரணத்தினாலோ இறந்து போயிட்டாங்க. இந்த 8000 பேர் எப்படி செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதுக்காக இன்னைக்காவது அவர் வெளில ஒரு பெரிய போராளி தானே. அவர் படங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன மாதிரி படங்கள்லாம் இருக்கும்? ஆன்டி காஸ்டிசம் உங்களுக்கே தெரியும். எல்லா படமும் நீங்க ஓவராலா எடுத்து பாருங்க. ஓவராலா என்ன சொல்ல வருவாரு, ஜாதி எதிர்ப்பு, ஒரு பர்டிகுலர் காஸ்ட் டாமினண்டா இருக்கு, இன்னொரு பர்டிகுலர் காஸ்ட் வீக்கா இருக்கு. படிப்பு தான் முக்கியம். எவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆகுது, காசு இருந்தா எடுத்துப்பாங்க, அது இருந்தா எடுத்துப்பாங்க, படிப்பை மட்டும் எடுத்துக்காது சொல்ற வெற்றிமாறன். இங்க எவ்வளவு படித்த இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம அந்த வேலைக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கு குரல் கொடுத்திருக்காரு அந்த வெற்றிமாறன். கே நேரு மேல இடி கேஸ் இருக்கு. எவ்வளவு போஸ்டிங்க்கு காசு வாங்கியிருக்காங்க. படித்த இளைஞர்கள் தானே. படிப்பை படிச்சா அதை யாரும் எடுத்துக்க முடியாதுங்கிறது உண்மைதான். அந்த படிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அந்த படிப்பு படிச்சு அது கிடைக்காத வேலைக்கு, இருக்கிற வேலைக்கு காசு கேட்கறாங்க இந்த கவர்மெண்ட்ல. 25 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. இதுக்கு குரல் கொடுத்திருக்காரு அவரு. சரி, அதெல்லாம் விடுங்க. இவரு ப்ரொபகேண்டா மூவி அப்படின்னு சொல்றாரு. இவர் படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த விடுதலை ரீசெண்டா எடுத்துப்போம். விடுதலை கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அது என்ன மாதிரி படம்? போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அவங்க ரெபல்ஸ்க்கான ஒரு ஜஸ்டிஸ் அவங்க பக்கம், அது அவங்களோட வாழ்க்கையை. இது எந்த சைடு இந்த மூவி? லெஃப்ட் சைடு. ஒரு சைடு தானே அது. நீ அதை பத்தி பேசலாமா? இல்லங்க, நான் என்னன்னா, இப்போ திமுக ஆட்சியில் நடந்த அந்த பிரச்சனைகள்லாம் இது நடந்திருக்கு. இது யாருமே ஒயிட் வாஷ் பண்ண முடியாது. இதனாலதான் திமுக ஷஃபிள் ஆகி வேற ஒரு கட்சி ஆட்சி பண்ணணும் கூட நிறைய பேர் நினைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் இதை நான் எப்படி ஏன் பாக்குறேன்னா, ஒரு டைரக்டருங்க ஒரு படம், ஒரு திரைப்படத்துறையில இருக்க இன்னொரு படம் வருதுன்னா ஒரு டைரக்டரா அதை பத்தி ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். இல்ல, நீங்க டைரக்டரா கருத்து சொல்றது வேற. அந்த படத்துல டிமானிட்டைசேஷன்ங்கிறது இந்தியால நடந்த ஒரு மூமெண்ட். அது சரியா, ஒரு ஆபரேஷன். அத நீ எப்படி பேசுறனா, நான் என்ன சொல்ல வரேன், இவங்க எல்லாருமே இவங்க ஒரு படைப்பா பேசட்டும்ங்கிற. நீ இது ஒன் சைடட் ப்ரொபகண்டா நீ தானே சொல்ற. இது ஒன் சைடடு. இதோட இன்னொரு 2 மூவிஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதனால செத்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க,
ஆனா நீங்க பாத்தீங்களா ஈஸியா இந்த மாதிரி படங்கள்னால அது வந்து அசால்ட்டா அதை விட்டு நம்ம போற மாதிரி ப்ரொபகேண்டா பண்றாங்கன்னு சொல்றதுனால தான் நான் பேசுறேன். இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் குற்றச்சாட்டு தானே. ஒரு நார்மலா ஒரு கண்ட்ரில இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பத்தி தானே நீ பேசுற. அப்ப ஏன் நான் கேட்க கூடாது? நீ படத்தை நீ ஆத்தியாதர்கிட்ட சொல்லிருக்கலாம், என்னப்பா இப்படி எடுக்கிற, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு நீ ஒரு படத்தை சொல்லலாம். நீ ஒரு கவர்மெண்ட்ட சொல்ற, சரியா? நீ ஏன் அந்த கவர்மெண்ட்ட சொல்ற? ஏன்னா உன் ஐடியாலஜினால அந்த கவர்மெண்ட் அட்டாக் பண்ற. நான் என்ன சொல்றேன், உன் படத்துல நீ என்ன ஐடியாலஜி காட்டுற? அதே ஒன் சைடு தானே நீயும் காட்டுற. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன், எவ்வளோ இவர் படங்கள்ல கல்ட் கேங்க குளோரிஃபை பண்றாரு. அது வந்து பாசிட்டிவா? அந்த நீங்க வடசென்னை படங்களை இல்ல நீங்க எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த அந்த தீம் போட்டு கத்திய வச்சுட்டு இப்படி போறோம் இதெல்லாம் பண்றாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்தெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாது. நீ இப்படிலாம் காட்டுறது தானே சரி. நீ எவ்வளவு படங்கள்ல போலீஸ்க்கு அகேன்ஸ்டா படம் எடுத்திருக்க? விசாரணை படமே முழுக்க முழுக்க போலீஸ். எவ்வளவு நல்ல போலீஸ் இருக்காங்களே, நீங்க அதுல அப்படியும் காட்டல. நல்ல போலீஸும் இருக்காங்க. நீ அந்த விசாரணை படத்துல என்ன சொல்ற? அந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒரு எம்எல்ஏ வீட்டுல திருட்டு போயிடும், உங்களுக்கு ஸ்டோரி தெரியும்ல. அந்த திருட்டுக்கு ஆள் காட்டணும்னு சொல்லிதான் இதை எடுப்பாங்க. அந்த எம்எல்ஏ யாரு? அவர் ஒரு கட்சியில சேர்ந்தவரா தானே இருப்பாரு. நீ அதுலயும் ஒன் சைட் தானே எடுக்கிற. போலீஸ் வந்து பவருக்கு கீழே தான் இருக்கும். அது இட் கேன் பி எனி பவர், அப்படிதானே நீ சொல்ல வர. போலீஸ் எல்லாருமே கெட்டவங்க, இந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்டோரி. நீ எடுத்த படம் எல்லாமே ஒன் சைடு தான். தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர் அவரோட அது நீ மூவி நீ என்ன எல்லாமே நீ மூவியா முடிச்சுக்கோங்கிற. நீ அரசியல் கூட வராத, நீ எதுக்கு அரசியல் பேசுற? இவ்வளவு நாள் நீ பேசாதது இப்போ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க லைனா வரீங்க வெளில? எனக்கான நீங்க அந்த அந்த பேட்டர்ன் பாருங்க. பிரகாஷ் ராஜ், அமீர், வெற்றிமாறன் இவங்க எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? இவங்க எல்லாம் நீங்க எல்லா மூவிஸ்லயும் பாருங்களேன், ஏறக்குறைய ஒன்னாதான் டிராவல் பண்ணுவாங்க. கரெக்ட் தான், ஒரே ஈகோ சிஸ்டம் இருக்க முடியும். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு ஏதாவது ஒரு கருத்து வந்து இந்த படத்துக்கு எதிராவோ இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்றாம சொல்லிட்டா உடனே வந்து நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன், நீ ஒரு பாவாடை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மத நம்பிக்கையை இழுக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத வெறிய, ஒரு தேசப்பட்டுங்கிறதோட மத வெறிய வந்து இதுக்கான காரணம் யாரு தெரியுமா? இதுக்கான காரணம் பப்ளிக் இப்படி கேட்கறதுக்கு காரணம், நீங்க ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அந்த வெறுப்பு தான். இந்த பர்டிகுலர் பீரியட்ல இந்த ஒரு 5-6 வருஷத்துல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. இதுக்கெல்லாம் நீ குரல் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும் போது குரல் கொடுத்தோன்னு அவங்களுக்கு கேள்வி வருது. நீ வந்து ஒரு ஆன்டி இந்தியனு, நீ வந்து ஒரு பாகிஸ்தான்காரன், கோவம் வரதானங்க செய்யும். இங்க இருக்கிறது உன் ஊர்ல தமிழ்நாட்டுல இந்த இப்ப அசோக் நகர் KK நகர்ல நடக்கிறது கூட நம்ம குரல் கொடுக்காம இருக்கோம்னா அதை பத்தி பேச தகுதி இல்லாத ஆள் தானே நம்ம. அதனாலதான் கோவப்படுறாங்க. இதுல என்ன, அந்த கோவத்துல என்ன தப்பு? சரி, அந்த விடுதலை படத்துக்கு நான் திருப்பி வரேன். அதுல பெண்களை வந்து நிறைய வாச்சாத்தி அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு. இங்க பெண்கள் கொடுமை எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீ ஏதாவது வெளில வந்து பேசுறியா? எவ்வளவு ரேப் மொலஸ்டேஷன் அதுக்கு தனியா வச்சிருக்கேன். 2021ல இருந்து 22 440 ரேப் கேசஸ் தமிழ்நாட்டுல மட்டும். 2022 442 ரேப் கேசஸ். 2023 406, 2024 471, 2025 to 2026 அபிஷியல் டேட்டா இல்ல. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 2-3 இடத்துல கேட்டிருக்கேன். அதுவும் ஏறக்குறைய இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 15-20 டேஸ்ல எவ்வளவு ரேப் கேஸ் உங்களுக்கு தெரியும். 2 வயசு குழந்தைல இருந்து மிட் ஏஜ்ல இருந்து 65-70 வயசு முதியோர் வரைக்கும் ரேப் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு 15 நாள்ல தெரிஞ்ச 3 ரேப் கேஸ், நேஷனல் வைடு பேசப்பட்ட கேஸ். மொலஸ்டேஷன் கேஸ் 2022ல 1414 கேஸ், 2023ல 1650 கேஸ், 2024ல 1885 கேஸ். சரியா? இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகல. இதெல்லாம் இது அப்படியே நான் நம்பர்லாம் சொல்றேன்ல, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நான் அடிச்சு உள்ள இது நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல்ல இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி வந்திருக்கு. ஸ்டாப் ரேப் அப்படின்னு ஒரு டைட்டில்ல இது வந்திருக்கு. டோட்டல் ரேப் கேசஸ் 1800 கேசஸ் 5 வருஷத்துல. மொலஸ் கேசஸ் 5000 to 5500 கேசஸ். நீ இதுக்கு என்ன சொல்ல வர? உன் படத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நீ அத மாதிரி குரல் கொடுக்குற ஆள் தானே, இதுனா கேட்கிற ஆள் தானே. இது நடக்கும் போதெல்லாம் என்ன நடந்தது? சரி, நீ ஒரு ஆன்டி காஸ்ட், இந்த மாதிரி ஜாதி ஹானர் கில்லிங்லாம் அதுக்கு அகேன்ஸ்டான ஒரு படம் தான் அசுரன். கரெக்டா? அந்த படம் அசுரன் தானே, தனுஷ் நடிச்சிருப்பாரு. கவின், நம்ம எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு பர்டிகுலர் இது மட்டும் சொல்றேன், நிறைய கவின் மர்டர் அப்போ நீ என்ன பண்ண? உன் படங்கள் இதை எடுத்து உன் படம் ஏன் வெற்றி படமா மாறுது? மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. கரெக்டா?
இந்த மாதிரி ஹானர் கில்லிங்லாம் நடக்கக்கூடாதுன்னு, அதனால உன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது உன் படத்துக்கு கிடைச்ச வெற்றி என்னது? நீ அதை வந்து எடுக்கிற, அது தப்புன்னு நிஜத்துல நடக்கும்போது நீ ஏன் கம்முன்னு இருக்க? உன் வாயை தூக்கிட்டு போய் எங்க வச்ச? அதாவது ஒரு இயக்குனர்ன்றவரு படம் எடுத்தா படம் எடுத்துட்டு போட்டு போகணும், இல்லன்னா எல்லா நேரத்திலயும் பேசணும். பேசக்கூடாது. எல்லா நேரத்திலயும் பேசி, இல்ல எப்பவுமே மத்தவங்க சைலண்டா இருக்காங்களே, மத்தவங்க இப்ப சைலண்டா இருக்காங்களே, நீ எதுக்கு பேசுற? அதுவும் ஏன் இந்த குரூப் கரெக்டா வரீங்க வெளில? ஒருத்தரா ஒரு பாத்தீங்களா, ஒரு 1 வீக் முன்னாடி பிரகாஷ் ராஜ், அதுக்கு முன்னாடி அமீர், இப்போ வந்து வெற்றிமாறன், வசந்த் பாலன், ராஜு முருகன், இவங்கெல்லாம் அது ஒரே தாட் ப்ராசஸ் உள்ள ஆளுதான். சரியா? நீங்களாம் இப்ப திடீர்னு ஏன் வெளில வந்து நீ வந்து துரந்தர் படம் இப்படி இன்னொருத்தர் வசந்த் பாலன் சொல்ற காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் வந்து வருது. இதான் என்ன சொல்ல வரேன், இந்த படத்துல 2 பேட்டர்ன், திருப்பி நான் சொல்றேன், 2 சைட்ஸ். ஒன்னு கண்ட்ரி சைட், நம்ம கண்ட்ரி, அவர் இந்தியா, இன்னொரு கண்ட்ரி பாகிஸ்தான். சரியா? இது எல்லா படத்துலயும் பேசிக் ஃபேக்டர் இது 2. நீ என்ன சைடு? நீ இன்கேஸ் இதெல்லாம் தப்புன்னு சொன்னா உன்னோட ஐடியாலஜி என்ன, உன் பேட்டர்ன் என்ன? நீ பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றியா அப்படின்னு நான் கேட்கறேன். ஆனா இந்த படத்தை விமர்சிச்சாலே உடனே நம்ம பாகிஸ்தான் சப்போர்ட்ன்ற மாதிரி நம்ம ஒருத்தவங்களை போர்ட்ரை பண்ணிடக்கூடாதுல்ல. இந்த படம் பேசிக்கலி உள்நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் மேல வந்து வெறுப்பு தூண்டுது அப்படிங்கறதா இவங்க அதான் கடைசியில சொல்ல வராங்க. நான் என்ன சொல்ல வரேன், எந்த வகையிலும் இது வெறுப்ப தூண்டல. இவர் இதே இயக்குனர் ஊரின்னு ஒரு படம். ஆமா, ஊரி ஆபரேஷன். அப்ப அந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு அந்த ஆபரேஷன்ல இருக்கிற முஸ்லிம் மிலிட்டரி ஆளுங்க நமாஸ் பண்ணுவாங்க, அந்த ஆபரேஷன்ல ஒன்னா எல்லாம் போனாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரியா? when it comes to terrorism, எல்லா மதமும் நம்ம ஒன்னா இருக்கணும் நம்ம கண்ட்ரிக்கு தான் அதை சொல்ல வராங்க. இவங்க பிரிச்சு பேசுறதுனால இந்த படம் மேல கலர் பூசுறது இவங்க தான். நீங்க இப்ப சொல்றீங்களா முஸ்லீம், அது காரணம் இவங்க தான். அந்த படத்தை நீங்க டீப்பா நீங்க ஊரியும் துரந்தரும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லா முஸ்லிம்ஸும் கேட்டாங்க. இந்தியால இருக்கிற முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேர் உதவி இருக்காங்க, ஆன்டி டெரரிசம் ஆக்டுக்கோ அதுக்கான மெஷர்ஸ்க்கோ அவங்க உதவி பண்ணிருக்காங்க. முழுமையா இந்தியா கூட நாங்க இருக்கோம், நாங்க என்னதான் முசல்மானா இருந்தாலும் எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம்னு சொல்றவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை பத்தி யாராவது பேசுறாங்களா வெளில? மிலிட்டரியில எவ்வளவு பேருங்க இதுல வேலை செய்யறா? முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? அதுல இல்லைன்னு சொல்லுவோமா? நம்ம நிறைய பேர் பெரிய என்னென்னமோ இடத்துல இருக்காங்க. சீஃப் இப்ப கூட ஆபரேஷன் சிந்தூர்ல 2 ஒரு முஸ்லிம் பேர், அது என்னது? அப்போ எந்த இடத்துல இருக்காங்க? அவங்க கண்ட்ரிக்காக தானே பேசினாங்க. அவங்க என்ன ஒன் சைடடா? அப்போ அவங்க வந்து இந்தியாவுக்கு சொம்படிக்கணுமா, இல்ல அவங்க ஹிந்துஸ்க்கு சொம்படிக்கிறாங்களா? பாஜகவை இப்ப வந்து திமுக எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து காட்டிக்கிறப்போ இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் திமுக பக்கம் நிக்கிறது தான் பாக்குறாங்க. ஏன்னா பாஜகவை எதிர்க்கணும்னா திமுக தான் சரி வரும். சரி, நீ இப்படி நிக்கிறதுனால உன் கலர் என்ன? இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நீங்க சொல்றீங்களா? என்ன கேள்வி கேட்கறாங்க? நீ வந்து ஒரு ஆன்டி நேஷனல் கேட்கலாம், உண்மைதானே? இப்போ நீ திமுக நிக்கிறதுனால இந்தியாவை நீ என்ன வேணாலும் பேசுவியா? நீ பாஜகவை தனிப்பட்ட முறையில நீ தாக்குறது வேற. நீ என்ன பண்ற? பாஜகங்கிற பேர்ல இந்தியாவே நீ வந்து இந்தியன் கவர்மெண்ட் சரியில்லை, அவங்க மெஷர்ஸ் சரியில்லை, ஈரான் அந்த பிரச்சனையில என்னென்னலாம் பேசினாங்க, இப்போ அதை பத்தி பேசுங்க. நீ பண்ண கிரிட்டிசிசம்லாம் இப்ப தலைகீழ இருக்கே, அதை பத்தி பேசு. ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் முடிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம், அதை பத்தி பேசு. நம்ம ஷிப்பு மட்டும்தான் அங்க அலோடு. நீ என்னென்ன சொன்ன, இது வந்து ஒரு கோழைத்தனமான மூவு, நம்ம எந்த இதுவும் எடுக்கல, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இங்க வந்து வெடிக்க விட்டோம், அங்க வந்து பறக்க விட்டோம், இதெல்லாம் யார் நியாயமா கோவப்படணும்? இதெல்லாம் பண்ணதுக்கு ஈரான் தானே நம்ம மேல கோவப்படணும். இந்தியா எங்களை விட்டு குத்துச்சு, இந்தியா எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈரான் என்ன பண்ணுது? இந்தியாவை மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோங்குது. சரியா? சரி, இப்ப பாகிஸ்தான் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்குள்ள விடல, அந்த நியூஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும்? விடல. என்ன சொல்லி அமிச்சாங்க? கலாச்சி அமிச்சாங்க, அமெரிக்கா ஆதரவு. அது என்னது? அப்போ நீ இப்ப சப்போர்ட் பண்ற பாகிஸ்தானே ஈரான் ஏத்துக்கல, அவங்க என்ன சொல்றாங்க? போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. எக்கானமி ஆல்ரெடி ஸ்டெபிலிட்டி கிடையாது, மண்ணோட மண்ணா போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் பிரச்சனைனால அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது. பிளஸ் ஆப்கானிஸ்தான் வார வேற போயிட்டு இருக்கு. நீ இவ்வளவு பேசுறல, சரி, நீ ஏதோ சொல்லு, நீ வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறதுக்காக நீ இந்தியாவே வந்து அசிங்கப்படுத்துற. சரி, நீயும் பாகிஸ்தான் நண்பர்கள், சரி உன் போக்குக்கே வரான், பாகிஸ்தான் பாவனே வச்சுப்போம். அங்க நடக்கிற அநியாயத்துக்கு நீ ஏதாவது குரல் கொடுக்குறியா? அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களா, எது குரல் கொடுக்குறியா? அந்த மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கிறது நீ வெளில வந்து சொல்லிருக்கியா? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ என்னைக்காவது வந்து பேசிருக்கியா? உன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே ஒண்ணுதான், மேல இந்த ஒரு பார்ட்டி இருக்கு, இந்த பார்ட்டி எதுக்கிறதுக்கு நாங்க இந்தியாவுக்கே கலர் பூசுவோம், நீங்க பூசிட்டு இருக்கீங்க. அதோட விளைவு தான் இது. மீண்டும் 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 இவங்கெல்லாம் பேச பேச என்னமா ஆகுது? இந்த உண்மைகள் வெளில வருது. ஒருத்தனா வராம பாருங்க.
திடீர் இப்போ வசந்த பாலன் ஒருத்தர் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் எடுக்கும், இன்னொருத்தர் வந்து கேரளா ஃபைல்ஸ் மாதிரி படம் எடுக்கக்கூடாது. இந்த படம்லாம் எடுக்கிறாங்களோ இல்லையோ படத்தை பத்தி மட்டும் பேசு. நீ ஏன் ப்ரொபகேண்டான்னு வந்துட்டனா நீ பப்ளிக் ஸ்பாட்குள்ள வந்துட்டா தானே இருக்கும். ப்ரொபகேண்டாக்கு அர்த்தம் என்ன? நீ ஒரு ஆளை இழுக்கிற, இப்ப பிரச்சனைக்கு நீ தான் இழுக்கிற. இந்த படத்தை பார்த்து சரி இவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, ஆந்திரா இண்டஸ்ட்ரி தெலுங்கானா இண்டஸ்ட்ரியும் அப்ரிஷியேட் பண்றாங்க, கரெக்டா? இப்போ ஏன் வந்து கேரளா அண்ட் தமிழ், கேரளால கூட ஒரு சில ஆக்ட்ரஸ் எல்லாம் இப்போ இங்க அப்ரிஷியேட் பண்ண மாதிரி பண்றாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் பயப்படுறாங்க? ஒரு ரெசிஸ்டன்ஸ் தாங்க. ரெசிஸ்டன்ஸ் காரணம் ரெசிஸ்டன்ஸ்னோட ஒரு ஞாபகம் வருது. ரெசிஸ்டன்ஸ்னோட என்னன்னா பேசிக்கலி இல்ல நிறைய மோடியோடைய அந்த ஒரு ஃபிளேவர் இருக்கிறதுனால இதை வந்து ஆதரிச்சா இல்ல இந்த படத்தை வந்து கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாஜகவோட ப்ரொபகண்டா மூவியை நம்ம வந்து கண்டிக்காம விட்ட மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறாங்க. இது என்னமா நடக்குது? ஒரு கண்ட்ரியை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு மூவி எடுத்தாலும் அது அப்ரிஷியேட் பண்ணாத இடத்துல நம்ம இருக்கோம். என்ன பயப்படுறாங்கன்னா ஒருவேளை இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம பாஜக ஆளுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்காம. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் இந்த படத்துக்கு ஆதரவு தானே கொடுக்குறாங்க. தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், இப்ப பேசின செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அதுக்கு அகேன்ஸ்டுக்கு நிறைய வந்து பேசுறாங்களே, எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஜோதிகாந்த் சூர்யா வந்து நல்ல படம் தாங்களா, செகண்ட் படத்துக்கு சவுண்டே காணும் பாத்தீங்களா? எங்க இருக்காங்க அவங்க? சரி எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கே கிளம்பிருச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கே கிளம்பிருச்சு, செகண்ட் இதுக்கு வாயை திறக்கல. சோ வாயை திறக்கார இடத்துல இவங்க வச்சிருக்காங்கன்னு தானே உண்மை. சரி நீ யூ கேன் கண்ட்ரோல் செலிபிரிட்டி, ஏன்னா இது வந்து ஒரு இதுதான் வைசி வசா. அவங்க நீ உன்னால அவங்களுக்கு பிசினஸ் வேணும், அவங்களால மாத்தி நீ வாயை மூடிட்டு இருக்க. பப்ளிக் உன்னால சைலண்ட் பண்ண முடியாது தானே. பப்ளிக் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தானே இருக்கு. ஒரு வீடியோலயும் எவ்வளவு பேர் சப்போர்ட்டா வந்து கீழே பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு முஸ்லிம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப நம்மளோட சேனல்லே நான் பாத்துருக்கேன். அவங்க வந்து நீங்க சொல்றது கரெக்ட், நிஜமாலே நாங்களாம் இப்படிதான் இருக்கோம், இங்க இருக்கிறவங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ற முஸ்லிம்ஸ் அதிகம். இவங்க என்ன, நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து ஆன்டி முஸ்லிம்? எவ்வளவு முஸ்லிம்ஸ் வந்து கீழே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா இவங்க இதை ஃபார்ம் பண்ணி இது அவங்க நெகட்டிவா மாறிட்டே இருக்கு டெய்லி. அதுவும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்களே, இவர் என்னென்னலாம் குளோரிஃபை பண்றாரு. வெற்றிமாறன் படத்தை கொலைகள் இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்றாருல அவரு, ரிவெஞ்சை ஜஸ்டிஃபை பண்ற. இன்னொன்னு என்ன ஆகுது, ரெபல் இந்த நாக்ஸலைட்ஸ் மிலிட்டன்ட் குரூப்ஸ், சரி அது அவங்க என்ன வேணாலும் நிஜமா போராடி இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, நீ என்ன பண்ற ஒரு எமோஷனல் எலிமெண்ட் அவங்க மேல கொண்டு வந்து ரொமான்டிசைஸ் பண்ற. இல்ல அதுவும் பண்றாரு. அவங்கனால அவங்க போராடுறாங்க, ஆனா மக்கள் பாருங்க, ஆனா அவங்களுக்காக தான் அவங்க போராடுறான்னு சொல்லிட்டு அவங்க மேல சாஃப்ட் கார்னர் நீ கொண்டு வர. சோ நீ வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிற. மிலிட்டன்ட் குரூப்ஸோ ரெபலா இருக்கிறவனோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து இத மாதிரி பண்றவன் நல்லவன், ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து கெட்டது. அந்த கவர்மெண்ட்டை ஏற்கிறது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் கீழே இருக்குன்னு நீ சொல்ற, சரியா? இங்க ஃபுல்லா அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? சரி இப்போ வந்து நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல இதை பத்தி வந்து பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப வெற்றிமாறன் அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா வந்து அது குறித்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க வெற்றிமாறன் விமர்சனம் பண்றீங்க, அவர் சொன்ன கருத்து தவறு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதையும் மறக்காம ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன். கண்டிப்பா ஓப்பனா பேசக்கூடிய மக்கள் அது இந்த படம் வந்துச்சுன்னா எல்லாரும் இறங்கி பேசுறாங்க. சோ இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு யாராவது ஒரு சின்ன விமர்சனம் ஃபார் எகெயின்ஸ்ட் இந்த படத்தை ஏதாவது பாத்தீங்கன்னா இப்படி நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்திர குத்துறது அப்படிங்கிறது தான் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றோம். நீங்க ஆனா சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், வெற்றிமாறன் அவர்கள் படம் எடுத்துட்டு எப்பவுமே பேசாம இருந்தா எப்பவுமே பேசாம இல்ல பேசணும், எல்லாத்தையும் பேசணும். நீ வந்து ஒரு இயக்குனரா கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஷாட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல அதெல்லாம் நீ பேசு. இது ப்ரொபகண்டா, இதனால பல பேர் இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் மறைச்சு இவங்க ஈஸியா இதை சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நீ சொல்லாத. எல்லா ஒரு டெசிஷனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை பண்ணி தான் எல்லா டெசிஷனும் எடுக்கிறாங்க, சரியா? நீ சும்மா அடிச்சா போகல நீ ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் த ஸ்டேட்ல நம்ம இங்க இருந்துட்டு நம்ம பேசுறது ரொம்ப தப்புங்கிற. இது வந்து நீ ரொம்ப சென்சிபிளா பேசு, ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசு. நீ சொல்றது வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் த இந்தியன் கவர்மெண்ட், நீ அதை புரிஞ்சுட்டு பேசு ஃபர்ஸ்ட். நீ வந்து ஒரு பார்ட்டியை மட்டும் எதிர்க்கல, நீ சொல்றதுனால இந்தியா கம்பைண்டா எடுக்கிற டெசிஷனுக்கே அகேன்ஸ்டா நீ வாய்ஸ் பண்றேன்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்க வெற்றிமாறன் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்களா இந்த படத்துக்கு எதிராக பேசுறாங்களா என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கரெக்டா வந்து அவங்களோட மனசுல பட்டது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சான்ஸ் நம்ம இந்த படத்தை பத்தி பேசுற மாதிரி வந்துடக்கூடாது உங்களால முடியும். இன்னும் ஏதாவது இந்த ராட் ஹோல்ஸ்ல இருந்து ராட் ஏதாவது வெளில வந்தா நல்ல இதை எழுதி வச்சிருக்கோம்ல அது பண்ணுவோம்.
இந்த சீரியஸா இல்லாம ஹிடன் டீடைல்ஸ். ஆமா ஆமா ரியல் ஓடிடில வரப்ப திருப்பி ஒரு பூம் வரும். அப்ப ஹிடன் டீடைல்ஸோட பசங்க எல்லாம் வந்து திருப்பி போயிட்டு பாப்பாங்க. ஒரு ஜாலியான வீடியோ. கண்டிப்பா சீரியஸா இல்லாம ஜாலியான வீடியோ. தேங்க்யூ.